கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. தேவன் கிருபை இப்பொழுது உங்களோட கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்திட்டோம். இந்த வேலையை ஜெபிப்போமாக. ஆண்டவர் நல்லவனை பரிசுத்த ஜீவன் தேவன் அப்பா, இந்த ராத்திரி வேறு அப்பா பிதாவின் அழைக்கிறோம், வாரும் நிரப்பும். ஆண்டவரே, ஆலயத்தில் வந்து நாங்கள் உண்மை ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் இல்லத்தில் உண்மை துதிக்கும் போது பரிசுத்தாவின் ஒவ்வொரு பேர் நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனி நம் ஜெபிமா பிதாவே, ஆமே. ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். இந்த இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். சோதனை வந்த போதெல்லாம், சோதனை வந்த போதெல்லாம் தப்பி செல்ல வழி காட்டினார். அவர் தப்பி செல்ல வழி காட்டினார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். ஆயிரம் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. ஆயிரம் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. அரணும் கோட்டையும் அவர், அரணும் கோட்டையும் அவர், அத்தனையும் கட்டிடுவாரே, அவர் அத்தனையும் தகர்த்திடுவாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். சீக்கிரம் வரப்போகின்ற நேசருக்காய் காத்திருப்பேன். சீக்கிரம் வரப்போகின்ற நேசருக்காய் காத்திருப்பேன். எரியும் விளக்கேந்தியே, எரியும் விளக்கேந்தியே, இயேசுவின் பின் செல்லுவேன், நான் இயேசுவின் பின் செல்லுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்தன் இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். வேத பாடம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 31 வரை. ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 31 வரை. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இது கடவுளுடைய வசனம். கடவுளுக்கே சோஸ்திரம் உண்டாவதாக. நாம் தலையில வணங்கி ஜெபிப்போமாக. ஆண்டவர் நல்லவனை பரிசுத்த ஜீவனுள்ள தேவன், இந்த ராத்திரி வேலை நோக்கி அப்பா பிதாவின் அழைக்கிறோம். கிருபையை பலப்படுத்த ஸ்தலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, வசதி தியானிக்கும் போது நீர் பேசு வார்த்தை புதுப்பித்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த சோஸ்திரம். தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ராத்திரி வேளையில் மறுபடியும் நாம் இணையதளத்தை இணைந்து தேவனை ஆராதித்து அவர் வசனத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் வாசித்த பாகம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 31 வரை. பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். தேவன் கேட்கல, ஏன் அப்படி சொல்றீங்க? தேவன் என் நியாயத்தை கேட்கல, தேவன் கிட்ட நான் மறைஞ்சிட்டேன், தேவன் என்னை பார்க்க முடியல, என்னோட பிரச்சனை தேவன் பார்க்காம ஒதுங்கி போயிட்டாரு, அவர் ஒதுங்கி இருக்கிறாரு என்று சொல்லி நம்ம நினைக்கிறோமா? இதுதான் தேவன் அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஏன் அப்படி நினைக்கிறீங்க என்று சொல்லுகிறவராக இருக்கார். இந்த நேரத்தில் இந்த காலத்தில் நம்ம இதே போல நினைக்கிறவராக இருக்கிறோமா? எவ்வளவு ஜெபம் பண்றோம், எவ்வளவு துதிக்கிறோம், எவ்வளவு செய்கிறோம், என்ன செஞ்சாலும் தேவன் என் ஜெபத்தை ஒன்று கேட்கவே இல்லையே. எனக்கு வேண்டிய காரியங்கள் அவர் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார, மறைந்து இருக்கிறாரா? என்னோட நியாயம் அவர்கிட்ட ஒன்றும் வந்து சேரலையா? இந்த ஸ்ரீக்களை ஒன்றும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு, எனக்கு எதுவுமே நடக்கலையே என்று சொல்லி நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமா? தேவன் என்ன கண்ணை மூடிக்கொண்டாரா நம்ம இப்போ சொல்லி கொண்டிருக்கிறோமா? உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை இது. அதுக்கு அப்புறம் அடுத்த வசனத்தை 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பூமியின் கடையாந்திரங்களே சிருஷித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. சொல்றாரு, ஏன் இப்படி தேவன் வந்து இப்போ அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை சொல்ற, ஏன் அது மாதிரி என்ன சொல்றீங்க? நான் உங்களை விட்டு விலகி போயிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் என்ன சொல்றாரு? நன்மை செய்வதற்கு, அவர் ஜனங்களை பார்ப்பதற்கு, பாதுகாப்பதற்கு, அவரோட பிள்ளைகளோட ஜெபத்தை கேட்பதற்கு சொல்றாரு. அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. நமக்கு நன்மை செய்யும்படியாக, உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக, ஒரு தேவையை சந்திக்கும்படியாக அதுக்கு அவர் சோர்ந்து போகிறதே இல்லை. நம்ம எவ்வளவு கேட்டாலும் கேளுங்கள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும், தேடு கனடிவிகள் சொன்ன தெய்வன்
நம்ம கேட்க கேட்டு கேட்க கொடுக்கிறவராக இருக்கா, நம்ம தேட தேட நம்ம முன் வந்து நிற்கிறவராக இருக்கா, தட்ட தட்ட கதவுகள் திறந்து கொண்டே இருக்கிறவராக இருக்கா. இன்னைக்கு தட்டினா திறந்துட்டேன், நாளைக்கு திறக்க மாட்டேன்னு தேவன் சொல்வது இலைப்படைவதே இல்லை, சோர்ந்து போவதே இல்லை. ஆனா நமக்கு அவ்வாறாக தோன்றுகிறது. ஏன்னா எல்லாமே தேவன் நேரத்துல அதை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். கொஞ்சம் தாமதம் ஆனோடனே நம்ம தான் என்ன ஆயிடுறோம், சோர்ந்து போயிடும். நம்ம அது மாதிரி நினைக்கிறோம். ஸோ அந்த யோசனை எல்லாம் நம்ம தூக்கி வெளியே போடணும். அந்த யோசனை எல்லாமே தூக்கி வெளியே போடணும். அதாவது 29 சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தையும் சத்துவத்தையும் தேவன் கொடுக்கிறார். சோர்ந்து போருமா, அவர் பலத்தை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 30 சொல்றாரு, இளைஞன் இலைப்படைந்து சோர்ந்து போவான், வாலிபர் இடறி விழுவார்கள். அப்புறம் சுய பலத்தினால என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு இடர்கள் பிரச்சனை கஷ்டம் இருக்கலாம் செய்யுது. ஆனா 29 சொல்ற தேவன் பலத்தை கொடுக்கிறாரு. ஆனா 31 முடிக்கும் போது அருமையான வசனம். இதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள். கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவர் நேரத்துக்கு காத்திருக்கிறவங்க. நம்ம ஒரு சூழ்நிலை பார்த்துட்டு, சூழ்நிலை இருக்கிறத பார்த்துட்டு நம்ம உடனே எதுவுமே இல்லை எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லி நம்ம நேராக தேவனை குற்ற சொல்லுகிறவராக இருக்கோம். தேவன் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்காரு. காத்திருக்கிறவர்களுக்கு, கழுகை போய் காத்திருக்கிறவர்களுக்கு நம்ம செட்டைகள் அடித்து பறக்கிறவர்களாக இருப்போமா. ஸோ அதனால தான் இன்னைக்கு அந்த கழுகை பற்றி சில காரியங்கள் உங்களிடத்தில் சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ எப்படி நான் கழுகிட்ட இருந்து சில காரியங்கள், சில போதனைகளை நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக நம்ம கழுகு நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், இல்லை நான் கழுகை பற்றி நம்ம படித்தது, கழுகு நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியனை 45 நிமிஷம் அது நோக்கி பார்த்து கொண்டு இருக்குமா. ஒவ்வொரு நாளும் 45 நிமிஷம் சூரியனை நோக்கி பார்த்து கொண்டிருக்குமா. நோக்கி பார்த்து கொண்டே இருக்குமா சூரியனை கண்ணில் பட அது கண்ணிலேருந்து தண்ணீர் வருகிறதாக இருக்குமா. அந்த கண்ணீர் வந்து அந்த கண்ணை சுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நான் படித்தேன். அதே போல நம்ம தேவனை எவ்வளவு நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறோம். தேவன் நோக்கி பார்க்கிறவராக ஒவ்வொரு நாளும் கழுகு போல நம்ம செட்டைகள் அடித்து பறக்கணும்னு சொல்லும்போது, பொறுமையாக நம்ம இருக்கணும்னு சொல்லும்போது தேவனை முதலாக பார்க்கணும். கழுகு முதலாவதாக அது வேலையை செய்வது முன்பாக சூரியனை பார்த்து கொண்டிருந்தது. தன் கண் வந்து கூர்மையாக எல்லாத்தையும் பார்க்கும்படியாக ஆகாயத்தில் அது உயர்ந்ததில் பறக்கும்போது கீழே இருக்கிற கடலில் இருக்கிற மீனை அது பார்த்து வந்து அந்த மீனை பிடித்துட்டு போவதற்கு அது பார்வை அவ்வளோ தெளிவாக இருக்கிறதாக இருக்கிறது. ஏன்? சூரியனை பார்க்கிறபடி. அதே போல நாம் தேவனை பார்க்கிறபடியா உலகத்தில் உள்ள பார்வை மாறிவிடும். உலகத்தோட காரியங்களை தேவனை பார்த்து விட்டு நம் உலகத்தை பார்க்கும்பொழுது எல்லாமே மாறுகிறதாக இருக்கிறது. 105 சங்கீதம் 4 கர்த்தராயும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடணும். நாடணும், தேடணும். 34 சங்கீதம் 5 சொல்றாரு தேவன், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவனை பார்த்தாங்க. ஆபத்து நேரத்தில், கஷ்ட துன்ப நேரத்தில் முகம் பிரகாசமாகி வெட்கப்படலையா. நம்மளுக்கு வாழ்க்கை என்னென்ன காரியங்கள் இருக்குதோ தேவன்கிட்ட கொடுங்க, அவர் நோக்கி பாருங்க. அவரை தான் நம்ம தேவன்கிட்ட தான் பார்க்க, தேவன்கிட்ட நம்ம சொல்ல வேண்டும். மனுஷன்கிட்ட போய் நம்ம அழுவதை பார்க்கிறோம். தேவனிடத்தில் நம்ம அழும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு நன்மைகளை செய்கிறவராக. நம்ம தெரிஞ்ச கதை, இயேசுவோட சீஷர்கள் கடலில் போய் கொண்டிருக்கும் பொழுது கடல் கொந்தளிக்க, இயேசு கப்பல் இல்லை, இயேசு கடல் தண்ணி மேல் நடந்து வருவார். நடந்து கிட்ட வரும்போது அந்த சீஷர்கள் பார்த்து பயப்படுவாங்க, ஆவேசம் என்று சொல்லி. அதுக்கப்புறம் இயேசு சொல்வார், இல்லை நான் தான் என்று சொன்ன உடனே பேதுரு சொல்வார், இயேசுவே நானும் கடல் மேலே நடக்க கட்டளை இடுங்கன்னுவார். சரி வாப்பான்னுவார். பேதுரு இயேசுவே பார்த்துட்டு கடலில்
அடி எடுத்து வைப்பான். அதுக்கப்புறம் அந்த கடல் அலையை பார்த்த உடனே முழுகிடுவான். இயேசுவே என்னுடைய இயேசு காப்பாற்ற வருகிறவராக. இயேசுவை பார்க்கும் போது அலையின் மேல் நடந்தான். உலகத்துல பிரச்சனையை பார்க்கும் போது முழுகிறான். அதே போல் நம்ம உலகத்துல பிரச்சனை கஷ்டங்களே பார்த்தோம்னா அதுக்குள்ள முழுகிடுவோம். ஆனா தேவனை பார்க்கும் பொழுது, இயேசுவை பார்க்கும் பொழுது, அந்த பிரச்சனை மேல, கஷ்டத்து மேல, துன்பத்துக்கு மேல, சுகவீனத்துக்கு மேல, ஆபத்துக்கு மேல நாம் நடந்து வருகிறவராக இருப்போம், தேவனை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது. ரெண்டாவது நாம் பார்ப்போம் சொல்லும் போது, முதலாவதாக கழுகு சூரியனை பார்ப்பது நம்ம தேவனை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ரெண்டாவதாக இந்த கழுகு உயர்ந்த இடத்துல உட்காந்துட்டு அது அழகு, அந்த பீக், அந்த அழகை வைத்துக்கொண்டு அது என்ன பண்ணுமா, அது ரெக்க சிறகுகள் எல்லாமே அது அப்படியே அதில் இருக்க அழுக்கெல்லாம் தேய்ச்சி எடுக்குமா. அதோட அழுக்கெல்லாம் அந்த சிறகுகளில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தப்படுத்துமா அதோட அழகை வச்சு. நம்மளும் நம்ம வாழ்க்கையை சுத்தப்படுத்த யோசனை, நம்ம சிந்தனை தேவ இடத்துல அமர்ந்து இருந்து, நான் சொல்ற காத்திருக்கிறவர்கள் அமர்ந்திருந்து நம்ம யோசனை இருக்க தவறான சிந்தனைகள், தேவன் மேல இருக்க தவறான சிந்தனைகள், மனிதன் நிறைய ஒவ்வொரு மாதிரி காரியங்கள் சொல்றாங்க. அதான் நிறைய தவறான காரியம் நம்ம உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லும் போது அந்த எல்லாம் என் உள்ள இருக்க சிந்தனைகள், என் மனசுல இருக்கிற யோசனைகள் வேதத்துக்கு புறம்பா இருக்கா, அதை நம்ம ஒதுக்கி போட வேண்டியதாக இருக்குது. நம்மளை நாம் சுத்தப்படுத்த வேண்டியதாக இருக்குது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கரக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்காலையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்குகிறதாயும் இருக்கிறது. சிந்தனை, யோசனைகள், இருதயத்தில் இருக்க யோசனை எல்லாமே வகையா இருக்குது. நம்மளுக்கு எப்படிப்பட்ட யோசனை மனுஷன் உலக பிரகாரமான காரியம் வச்சிருக்கிறோமா, வேத வசத்தை வாசிக்கும் பொழுது தேவன் நம்ம அவரை பார்க்கிறோம், அவர் மாத்திரம் பார்க்கிறோம். பார்க்கும்போது உலகத்தில் பிரச்சனை எல்லாம் சிறிதாக மாறுகிறதாக இருக்கு. வேத வசனம், வேதத்தை நம்ம படிக்க ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் இருக்க தீமையான காரியம் தேவன் நம்மளுக்கு காமித்து கொடுக்கிறாரு. அதை நம்ம மாற்றி கொள்ளணும். அதான் அது வெட்டுகிறதாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம், வகை அறுக்கிறதாக இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம அதை செய்யாமல் இருக்கும்போது வேதத்தில் வாசித்த சொன்னால், இயேசுவை சாத்தான் சோதிக்கும் பொழுது 3 வாட்டி இயேசு வசத்தை வச்சு தான் ஜெயிச்சார். உலக மனுஷன் இருக்க எல்லாம் கஷ்டமாக இருக்குது. அந்த நேரத்தில் இயேசு தெய்வனாக இல்லை, மனுஷனாக மனிதனை போல் நம்ம பாடுகள் எல்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறாரு. 40 நாள் சாப்பிடாம உபவாசித்து கொண்டு ஜெபித்து கொண்டு தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாரு. இருக்கும்போது இந்த நேரத்தை சாத்தான் சோதிக்கிறான். சாத்தான் இயேசுட சொல்றான், இந்த கல் அப்பமாக்கும்படி கட்டளை பசிக்குதில்ல, இந்த உனக்கு அதிகாரம் இருக்க, கல் அப்பமாக்கி சாப்பிட்டுருங்க என்று சொல்றாரு. இயேசு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனோட வார்த்தைகளை பிழைப்பான். அவர் தேவனோட வசத்தை கொண்டு வர்றாரு. அதை வச்சு அந்த சாத்தான் கொடுக்கிற அந்த தவறான யோசனைகள்லாம் வெட்டுறாரு, செய்யாம இருக்கிறாரு. உலகத்தில் மனிதர்கள் நிறைய தவறான யோசனைகள், உலக பிரகாரமான காரியங்கள் கொடுக்கும் பொழுது அது எல்லாத்தையுமே வேத வசனம் நான் வாழ்க்கையிலிருந்து வெட்டி எடுக்கிறதாக இருக்கிறது. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது. மூன்றாவதாக நாம் பார்த்தோம் சொன்னால், கழுகு என்ன பண்ணோம்னா, சன்னத்தில் இந்த கழுகு ரொம்ப பறக்கும் போது அதுக்கு டிப்ரெஸ், அது சோர்ந்து போயிடும். சோர்ந்து மன அழுத்தம் வந்தது போல், ஏன்னா அதுக்கு அதோட அது அழுகு, அந்த வாய் அதுக்கு கொஞ்சம் பலவீனமாக அவனோட ஆகாரம் சாப்பிட முடியாமல் போனபடியால் அது மலை அடிவாரத்தில் போய் ஒரு கண்டியில் ஒளிஞ்சிக்கும். சில கழுகு அப்படியே இருந்து செத்து போயிடும். ஆனால் சில பலமான கழுகு என்ன பண்ணுமா, இறைச்சி எடுத்துட்டு இப்படிப்பட்ட கழுகு நடுவில் போடுமா. ஸோ இந்த கழுகு பார்த்து இந்த சோர்ந்து போயிடுற கழுகு
அது போய் அந்த ஆகாரத்தை சாப்பிடுகிறதாக இருக்கும். அந்த இறைச்சி சாப்பிடும். ஆனால் அது சாப்பிடும்போது அதுக்கு வலிக்கிறதாக இருக்கும். ஆனால் வலிக்கு மேலே சாப்பிடும் பொழுது அது பலப்படுகிறதாக இருக்கிறது. பலப்பட்டு திருப்பி ஆகாயத்தில் உயர்ந்த இடத்துல பறந்து வருகிறதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படி கஷ்டப்பட்ட நேரமாக இருந்தாலும், நம்ம தேவனை விட்டு விலகிடக்கூடாது. அவரை விட்டு நம்ம நவுந்து வந்துடவே கூட எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அதிலே போராட வேண்டியதாக இருக்குது. எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது போன வருடத்தில். எனக்கு என் கை தூக்க முடியாத நிலைமையில் இருந்தது, வலிச்சது. உடனே நான் கட்டு போட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் மருந்து கொடுத்து என்னைய ஃபிசியோதெரப்பி செய்யணுன்ட்டு அனுப்பினாங்க. அங்கே போய் என் கையை அசைக்காமல் அப்படியே நான் வச்சுருந்தேன். 3-4 நாளாக எனக்கு வலி. ஸோ டாக்டர் சொன்னார், நீ என் கையை அசைக்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு வலிக்குது. ஸோ இந்த வலி நல்லா ஆகணும்னு சொன்னால் உன் கையை நீ அசைச்சு தான் ஆகணும் என்று சொன்னார். ஸோ அந்த கையை நான் அசைக்க 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 வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்தது. அதுபோல வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை, எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் தேவன் நோக்கி போய்கொண்டே இருக்கும் போது, வேத வசத்தில் சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது, தேவன் மேல் நம்பிக்கையை இழக்காமல் வைத்துக் கொண்டிருக்கும் போது, யோபு எல்லாத்தையும் இழந்தது அப்புறம் கூட அவன் இயேசுவை தேவனை விசுவாசித்திருந்தான், சபிக்கவில்லை. மனைவி, அவனோட சொந்த மனைவியே சொல்லுவாங்க யோபு கிட்ட, நீ தேவனை மறுதளித்து ஜீவனை விடு. செய்ய மாட்டார். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவரை மட்டும் நம்பி இருப்பானே, அவரை நான் கைவிட்ட மாட்டேன், அவர் நிச்சயமாக நன்மை செய்வார் நம்பிக்கை நான் வாழ்க்கையில எப்பொழுது இருக்கணும். அதான் ஒரு வசனம் இருக்கிறது, 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சந்தோஷத்தோடும் உபதேசத்தோடும் கண்ட மணி கடிந்து கொள், புத்தி சொல்லு என்று சொல்வார் தேவன். பவுல் தீமோத்தேயுக்கு கொடுக்க ஆலோசனைன்னா, காலம் வாய்க்காவிட்டாலும் சரி, நீ தெய்வ செய்தி சொல்லு, நீ சுவிசேஷம் சொல்லணும், எல்லாத்துக்கும் புத்திமதி சொல்லணும், கடிந்து கொள்ளு, அவங்களுக்கு புத்திமதி சொல்லு என்று சொல்றாரு. காலம் வாய்க்காவிட்டாலும் சரி, அதே போல காலம் வாய்க்காவிட்டாலும் சரி, தேவன் மேல வைத்திருக்க விசுவாசம் குறையாது. நான் சந்தோஷமாக இருக்கிற காலத்திலும் நான் தேவனை விசுவாசிக்கிறவனாக இருப்பேன். நான் சுகவீனமாக இருக்கிற காலத்திலும் தேவனை விசுவாசிக்கிறவனாக இருப்பேன். நான் கஷ்டப்படுகிற காலத்திலும் தேவனை விசுவாசிக்கிறவனாக இருப்பேன். எந்த சூழ்நிலையாகிலும் வந்தாலும் மாறினாலும், காலம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி, வேத வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது நம்ம எப்பொழுது செய்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அது நம்ம மாறிடக்கூடாது. அந்த சூழ்நிலை நம்ம தேவனை கிட்ட நெருங்குவதை தடுத்துடவே கூடாது. கடைசியாக இந்த கழுகு இருக்கும்போது, கழுகு மேல வந்து உட்கார்ற ஒரே ஒரு பறவை காகம். காகம் மாத்திரமே பறவை மேல வந்து உட்கார்ந்து அந்த கழுகை கொத்துமா. ஆனா அந்த காகம் அந்த கழுகு மேல உட்கார்ந்து கொத்தும் பொழுது இந்த கழுகு வந்து பறவையை விரட்டாதான், காகத்தை விரட்டாதான். அது என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே மேல உயரம் பறக்குமா. உயரம் பறக்க காகத்தினால ரொம்ப உயரம் போக முடியாது. கழுகு உயரம் போக காகம் தன்னால கீழே விழுந்துடும். சூழ்நிலையை பார்த்து நம்ம கீழே விழுந்துடக்கூடாது. நம்ம தேவன் நோக்கி மேலே போய் கொண்டே இருக்கணும். சூழ்நிலை தானால விழுகிறதாக இருக்கிறது. எப்படி அந்த காகம் தானால விழுந்துச்சோ அதே போல எல்லாம் பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் தானாக மாறுகிறதாக. ஏன் நோக்கம் தேவன் மேலே மாத்திரமே, தேவனை மாத்திரமே நோக்கி நான் போகிறவனாக இருப்பேன். அவரை மாத்திரை நோக்கி நான் பறந்து வருகிறவனாக இருக்கிறேன். கழுகிட்ட இருந்து நான் பார்க்கிற காரியங்கள், பாடங்கள், தேவனை மாத்திரமே நாம் பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். வேதவசத்தை வாசிக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் நம்மளுக்கு அது தவறுன்னு தெரியுதோ, வேதவசத்தை கற்றுக்கொள்கிறோமோ அதெல்லாம் வாழ்க்கை விட்டு விளக்குவோம். நம்ம
எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கீழே இருக்காமல் பறந்து கொண்டே இருக்கும் பிரச்சனைங்க. அந்த தெய்வன் எந்த சூழ்நிலையும் நம்மளை விட்டு விலக செய்கிறவராக இருக்கிறார். தேவனுக்குள்ள இப்பொழுது நம்ம நிலைத்திருக்கணும், விசுவாசம் நிலைத்திருக்கணும், மாறிடாதீங்க. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவன் பாதுகாக்கிறவராக. இந்த காலத்தில் இந்த COVID-19 சுகவீனம் வேகமாக பரவி கொண்டிருக்கும் பொழுது பயப்படாதீங்க. ஏசாயா 40:31 சொன்னமாக கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நீங்கள் எழும்புவீங்க. காத்திருக்க தேவன் காலத்துக்காக, அவரோட நேரத்துக்காக காத்திருப்போம். எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன் தேவையில் தலைவனை ஜெயிப்போமாக. அப்பா பிதா அன்பான தேவன் நல்லவரி பசுத்தரையா ஆண்டவரே, எந்த சூழ்நிலை எங்களோட கூட நீ பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க தேவன் அப்பா. இந்த நேசு கைவிடுகிற தேவன் அல்லப்பா, கைவிடாமல் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன் அப்பா. ஆமாண்டவரே, கழுகுலேருந்து நான் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் ஐயா. ஆமாண்டவரே, இந்த உலகத்தோட சூழலை பார்த்து நாங்கள் அமர்ந்திராதபடி ஆண்டவரே உண்மையில் நம்பிக்கை வைத்து பறந்து உண்மை நோக்கி வருகிறவர்களாக இருக்கிறோம் அப்பா. எல்லாம் மாறும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும் ஆண்டவரே. மாற்ற வல்லமை உள்ள தேவன் நீர் ஐயா. நன்றி ஆண்டவரே. அதே வேளையில் அப்பா திருமண்டலத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. மேற்கு மனுஷ திருமண்டலம் ஆசீர்வதியும் பேராயர் ஸ்டீவன் அபாரா கத்தில் ஒப்படைக்கிறோம். அவரையும் நீர் ஆசீர்வதிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபை அவரோடு இருக்கட்டும். பாதுகாத்தல் திருமண்டலத்தின் பிறகு வழிநடத்தும் பொழுது ஞானத்தா அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு செஃபகன் பிஷப் எல்லா பொது டீக்ரஸ் கத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அப்பா திருச்சபை பூட்டின வண்ணமாக இருக்குது. ஆனால் ஆண்டவரே ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள் அப்பா. வேதத்தில் வாசிப்பண்ண காலம் வாய்க்காவிட்டாலும் சரி, வாய்த்தாலும் சரி, உண்மைக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீ வழிநடத்த ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சென்ட் ஜேம்ஸ் சர்ச் திருச்சபையின் அங்கத்தில் நம்ம கத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. வட பிராசரம் கூட இருக்கட்டும், பலப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, தனிமையாக இருக்கும் பொழுது ஆண்டவரே வட கிருபையோடு இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு கிறிஸ்தவருக்கு இன்னொரு கிறிஸ்தவ ஆண்டவரே அவர்கள் ஐக்கியம் இல்லாமல் இருந்தாலும் அப்பா நீர் கூட பாதுகாத்தரலும் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் அப்பா. எந்த கஷ்ட நஷ்டம் வராதபடி நீர் பாதுகாத்து பலப்படுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. மலேசிய தேசத்தாக வருகிறோம் அப்பா. பிரதம மந்திரி மொஹிடீன் கத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கேபினெட் மந்திரிமார்களை கத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. யாண்டி பத்தோன் அகும் கத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா. இந்த தேசத்தை ஆண்டவரே நீ மறுமலர்ச்சி ஆக்கும் ஜெபிக்கிறோம் அப்பா. பாலும் தேனும் கூட தேசமாக மாற்றும் அப்பா. பொருளாதாரம் வளர நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தை ஆண்டவரே சரியானபடி நடத்த ஆண்டவரே இந்த ஒவ்வொரு பிரதம மந்திரி தலைவருக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அண்டை குறிப்பாக இந்த தேசத்தை ஆண்டவரே இந்த COVID-19 சுகவீனம் ஆண்டவரே பரவி கொண்டிருக்கிறது ஐயா. அநேக ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த சுகவீனத்தால் மறித்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் மறித்தவர்களோட குடும்பத்தார்கள் ஆண்டவரே ஆற்றி தேற்றி ஆசீர்வதியும் ஆண்டவரே. அருமையானவரை இழந்து வருந்தி கொண்டிருக்க ஒவ்வொரு பேரையும் தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தும் அப்பா. பாதுகாத்தம். சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பேர் சுகத்தை தாரும் அப்பா. ராணி பையன் கங்களா தொடும் ஆண்டவரே. சித்தம் என்று சுத்தமாக என்று சொல்லி அந்த கரத்தை நீட்டி சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே உட சுகம் ஆண்டவரே வலிமை நரம்ப கிருபை ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அப்பா ஆண்டவரே, அது மட்டும் உலகமெங்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வைரஸ் அந்த உலகத்தை விட்டே வெளியாகும்படியாக நீர் கட்டளையிடும் அப்பா. கட்டட்டம் ஆகும் சொன்னால் நிற்கும் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடியால் வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே அப்பா இந்த வைரஸ் இந்த உலகத்தை விட்டே வெளியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அழித்து போட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட திருப்பி மாதிரி கொள்ளை நோய்கள் வராதபடி நீர் பாதுகாத்தரலாம் அப்பா. ஆமாம் ஆண்டவரே. அதே வேளையில் ஆண்டவரே இந்த வேக்சினுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலகமெங்கும் வேக்சின் கொடுத்து வருகிறார்கள் அப்பா. மேஷ தேசத்திலும் ஆண்டவரே மனிதர் இங்கே இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் ஆண்டவரே. அப்பா அதில் பிரச்சனை வராதபடி ஆண்டவரே அப்பா நீ ஒவ்வொரு பேர் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. அந்த வேக்சின் பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பேர் தொட்டு சுகத்தை தாரும் அப்பா.
எந்த பக்க விளைவுகள் வராதபடி பாதுகாத்தரலாம் ஆண்டவரே. எந்த வேக்சின் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நீர் ஞானத்தை கொடுத்து உருவாக்குற இந்த வேக்சின் ஆண்டவரே, உங்களோட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகத்தை கொடுக்கிற வேக்சினாக இருப்பதை நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, அதில் வேலை செய்கிற ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அது சரியானபடி ஆண்டவரே ஒவ்வொரு பேருக்கும் அந்த வேக்சினை செலுத்துவதற்கு ஆண்டவரே அப்பா அதிகாரிகள் ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக அப்பா ஃப்ரண்ட் லைன் டாக்டர்ஸ், நர்ஸ் காத்துல அப்பா அடைக்கிறோம் அப்பா. சுகவீனமாக இருக்கிற நடுவில் வேலை செய்கிறார்கள் அப்பா. குறிப்பாக இந்த COVID-19 சுகவீனமாக இருக்கிற ஜனங்கள் நடுவில் வேலை செய்யும் போது அவர்கள் பாதுகாத்து, குடும்பத்தை பாதுகாத்து, சுகவீனம் அவர்கள் பரவாதபடி ஆண்டவரை பாதுகாப்பு ஜெபிக்கிறோம் அப்பா. அதே வேளையில் இந்த வேலையில் ஆண்டவரே வேலை சம்பந்தமாக பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு பேரையும் பாதுகாத்துடலாம், அவர் குடும்பத்தையும் பாதுகாத்துடலாம் ஆண்டவரே. இந்த சுகவீனம் பரவாதபடி ரத்த கோட்டையில் மறைத்து கொண்டு ஆசீர்வதிக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய கிருபை ஒவ்வொரு பேர் சூழ்ந்துகிட்ட பாதுகாத்துடலாமப்பா. ஆமாம் ஆண்டவரே, கிருபையை நீங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாத வழிநடத்த பலப்படுத்தும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நீனாத்து ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் ஜெபத்தை நாம் சொல்வோமாக. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம்படத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அண்டண்டு உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றச்செயலை மன்னிக்கிற போல எங்களை குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்ற உம்முடைய பிள்ளை, ஆமேன். நாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களுடன் இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை காக்கிறவது பிதா, குமாரன் பரிசுத்தாவிமை சர்வவல்லமை இப்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோடு நிலைத்திருக்கிறது. ஆமேன். கர்த்தர் சாம்சோஸ் தேவன் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஒன்றும் தேவாலயம் ஆராதனைக்கு திறக்கப்படவில்லை. அடுத்த வெள்ளிக்கிழமை 7:30 மணிக்கு மறுபடியுமாக இணையதளத்தில் நாம் இணைந்து தேவனை ஆராதிப்போமாக. நன்றி. சொஸ்டம்.